ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுடிதார் டாப்பை எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணுறவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்களுக்காக பிகினர்ஸ்க்காக தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து என்னோடய சுடிதார் டாப் தாங்க. என்னோடய சைஸ் வந்து எல்லு. அப்போ வந்து எனக்கு எல் கிடைக்கல. சரி எக்ஸ்எல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது எப்படி இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே ட்ரெஸ் மேலே தான் இந்த சுடிதார் இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். அப்போவுமே எனக்கு அவ்வளோ லூஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படி பிடிக்க போகிறோங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சுடிதார் டாப்பை வந்து ரெண்டாக மடித்து, ஏற்கனவே அதை இருக்கிறத ரெண்டாக மடித்து நல்லா நீட் பண்ணி கீழே நல்லா தரையில் வந்து ஃப்ளோரில் விரித்து நீட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஷோல்டர் சென்டர்லேருந்து அளவு எடுத்துக்கிறேங்க. ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு அங்கே அளவு எடுத்துக்கிறேன். ஷோல்டர் சென்டர்லேருந்து கரெக்டாக மார்க் பண்ணி நீட்டாக அதை வச்சு இன்ச் டேப் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கிறேன். சாக் பீஸ்லேயே வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். ஒன் சைடு வந்து நம்ம கோடு போட்டு எடுத்துட்டோம்னா அந்த பக்கம் அடுத்த பக்கம் வந்து திருப்பிட்டு மார்க் பண்ணதை அது கரெக்டாக திரும்ப மடித்தோம்னா அந்த மார்க் பண்ண சைடு வந்து அது மேலே ஆப்போசிட் சைடில் வந்து பதியும். சாக் பீஸ் அப்படியே வச்சு நம்ம லைட்டாக அதோட அச்சு தெரியும், அதை வச்சு நம்ம அப்படியே இன்னொரு பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மார்க் பண்ணி முடித்த பிறகு அடுத்த பக்கம் அந்த ஷோல்டரில் மார்க் பண்ண இல்லைங்களா, அதே இடத்துல பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்து அந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுடிதாரை விரித்து போட்டு திருப்பி போட்டுட்டு அந்த மார்க்கிங் லைனை வச்சு அந்த பக்கமும் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலாக மடித்து தேய்ச்சி விட்டோம்னா அந்த லைன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஷோல்டரில் மார்க் பண்ணதை வச்சு ஆப்போசிட் சைடில் அப்படியே வந்து லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் மார்க் பண்ணதை சென்டராக பிடிச்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஃபுல்லாக தையல் போட்டுக்கிட்டே வரேன். நான் கீழே பாட்டம்லேருந்து தையல் போட்டுக்கிட்டே வரேன். அப்போ தான் நான் வந்து தச்சுக்கிட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர் கிட்ட போயிட்டு அடுத்த சைடு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்து லைன் வரும். எனக்கு ஆல்ரெடி அளவு தெரியுங்கிறதுனால ஓகே. உங்களுக்கு நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வேறு மற்றவங்களுக்கு தைச்சிங்கன்னா கஸ்டமருக்கு தைச்சிங்கன்னா அவங்களோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்சு பிடிச்சா கரெக்டாக இருக்குமா, இல்லை 1/2 இன்ச்சு பிடிச்சா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிடிங்க. இது வந்து எக்ஸ்எல் சைஸுங்கிறதுனால நான் இந்த மாதிரி சென்டர் டாட் மாதிரி பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் எல் சைஸில் கொஞ்சம் லூஸ் இருந்ததுன்னா நான் சைட்லேயே பிடிச்சிருவேன். எனக்கு வந்து ஷோல்டரும் கீழே வந்து லோவாக தொங்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி பிடிச்சோம்னா ஷோல்டரோட லென்த்தும் கொஞ்சம் குறையும்.
ஷோல்டர் கிட்ட வந்துட்ட பிறகு நம்ம கரெக்டாக துணி எடுத்து விட்டு தைக்கணும். இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் சேர்த்து பிடிச்சி தைச்சிட்டோம்னா திரும்ப தப்பாயிடும். அதனால் 1க்கு 2 முறை நல்லா செக் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் சைடு ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பக்கமும் தச்சு முடிச்சாச்சு. தச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி அதுவும் வந்து டக் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுற்றியும் மேல் தையல் போட்டாச்சு, கைக்கு சைடுக்கு எல்லாத்துக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸில் இருந்தாலும் நம்ம இந்த எல் சைஸுக்கு கொண்டு வந்துடலாம். தச்சு முடிச்சிட்ட பிறகு பாருங்கள் ட்ரெஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னுட்டு. சைடில் இந்த மாதிரி தூக்கிட்டு கேக்கிட்டு எதுவும் நிற்கல. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. நம்ம தையல் போட்டதும் அந்தளவுக்கு எதுவும் தெரியல. அழகாக நீட்டாக வந்து தச்சு முடிச்சாச்சு. பேக் சைடும் தச்சதுக்கான எந்த ஒரு அடையாளமும் தனியாக தெரியல. நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. ஷோல்டர் லைனும் ஃபஸ்ட்டு கீழே இருந்தது, இப்போ அழகாக கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. இப்போ எனக்கு நெக் மட்டும் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.